அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி. அந்தகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்த் நடிப்பில் தியாகராஜன் டைரக்ஷனில் வந்திருக்கிற படம் அந்தகன். கிட்டத்தட்ட 80 to 90 வருஷத்தில் மிகப்பெரிய ஹீரோவாக வலம் வந்தவர் தான் பிரசாந்த். இப்போ இருக்கிற பெரிய அவர் ஏஜில் இருக்கிற ஹீரோ எல்லாமே அந்த நேரத்தில் அவங்களுக்கு டஃப் கொடுத்த ஹீரோ தான் பிரசாந்த். இவருடைய படம் மிகப்பெரிய தாக்கத்தை அன்றைக்கி யூத்தில் இருக்கிற எல்லாருக்கும், லேடிஸ் டு ஜென்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திய படங்கள் அதிகம். ஏன்னு தெரில, இவருக்கு இடையில் ஒரு 10-15 வருஷமாக பிரேக் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரியில் உள்ளே வந்திருக்காரு. அதுக்குண்டான அத்தனை பர்ஃபார்மன்ஸும் அவர் பண்ணாரான்றது தான் இப்போ இந்த தேட்டருக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 50 வயசு 45 வயசுக்கு மேலே இருந்தவங்க தான் அதிகமாக வந்தாங்க. இவங்க எல்லாமே அப்போது பிரசாந்த் ஹீரோவாக நடிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக பார்த்தவங்க எல்லோரும் உள்ளே வந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த அந்தகன் படம் பிடிச்சிருக்குமா அப்படின்றது தான். அதே சமயம் இந்த படத்தோட டைரக்ஷன் எக்ஸ்ட்ரானரியாக ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தால் கூட பிரசாந்த் தன்னைத்தானே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்ததும் அவருடைய இயல்பு நிலையை வெளிப்படுத்தி இருந்ததும் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக் சில நேரத்தில் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார், யோகி பாபு, ஊர்வசி, மெயினாக சிம்ரன், கொஞ்சமே வந்தாலும் கார்த்திக், இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப்பை ஒரு க்ரைம் த்ரில்லராக ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. பட் இது ரீமேக் கதையாக இருந்தால் கூட தமிழுக்கு சில சீன்ஸை மாற்றியிருக்கார் தியாகராஜன். பட் அது ஒன்றும் பெரிய நெருடெல்லாம் ஏற்படுத்தலை. மிகவும் சூப்பர் ஹிட்டாகவே இவங்க ஃபஸ்ட் ஹாஃப் பண்ண மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃபும் அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா படம் மிகப்பெரிய ரீஎன்ட்ரிக்கே பெரிய ஓப்பனான ஒரு டாக்கை பிரசாந்த் கொடுத்துருக்கும். பட் இருந்தால் கூட வந்தவங்களுக்கு இது ரொம்ப நாள் பொறுத்து வந்தால் கூட பிரசாந்துக்கு நல்ல படம், நல்ல நடிப்பு. அவர் அந்த கண்ணு தெரியாத நடிக்கிற கேரக்டராக இருந்தாலும் சரி, சிம்ரனுக்கிட்ட பேசுகிறது, காரில் பேசுகிறது, KS ரவிக்குமார்கிட்ட அந்த சென்டிமெண்ட்டாக ஃபாலோ பண்ணுற டைலாக் அத்தனையுமே சூப்பராக இருக்குது. இந்த கதை கூட ரொம்ப யோசிக்காத இடத்துலலாம் ஒரு கேரக்டருங்க நிற்கும். ஒரு த்ரில்லரில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இந்த படம் வந்திருக்கு. இருந்தாலும் பிரசாந்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீஎன்ட்ரியாக இருந்தால் இந்த படம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸாக போயிட்டு பார்க்கலாம். ஒன் டைம்ஸ் பார்க்கக்கூடிய படம் இல்லை. நீங்கள் பிரசாந்த் ரசிகர்கள் நிச்சயமாக பார்த்தா பிடிக்கும். இன்னொரு ரவுண்ட் அவர் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். இன்னும் நல்ல கதைகள் அவருக்கு ஷூட் ஆச்சுன்னாக்கா மிகப்பெரிய ஹீரோவாக வருவார். அதே சமயம் இப்போது விஜயகாந்த் இல்லை, அந்த ரேஞ்சுக்கு இவருடைய த்ரில்லர் படமும் ஆக்ஷன் படமும் வந்தால் அந்த இடத்த இவர் தக்க வைக்கக்குண்டான எல்லா பெர்ஃபார்மன்ஸும் அவர் ஷார்ட்ஸில் தெரிஞ்சது. ஆக்ஷன் பிளாக்குக்கு ரொம்ப அழகாக பொருந்தக்கூடியவர் பிரசாந்த். இந்த படத்தை ஒன் டைம்ஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.